வணக்கம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2026 முதல் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண தகவல் நிலையம். எனது தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கும் திருமண தகவல் நிலையம் சென்னையிலே வாலாஜா ரோடிலே அண்ணா சாலையில் இருக்கின்றது. இனி இவ்வாற கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கின்றார். கேது சிம்ம ராசியிலும், ராகு கும்ப ராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியிலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை சுக்கிர பகவான் மேஷ ராசியில் அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் புதன் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கின்றார்கள். இவற்றை செவ்வாய் பகவான் இவ்வாரத்தில் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அன்று கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி, மீன ராசியில் ஏற்கனவே அமைந்திருக்கின்ற சனியோடையும் சூரியனோடையும் சேர்க்கை பெறுகிறார். பொதுவாக சனி சூரியன் சேர்க்கையே பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது குருவோடைய வீடாக இருந்தாலும் சனி சூரியன் சேர்க்கை பகை கொண்டவர்கள் சேர்க்கை. ராஜகிரகம் சூரிய பகவான். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது செவ்வாயும் இப்பொழுது சனியோடு சேர்க்கை பெறுகிறார். ஏற்கனவே பல பிரச்சனை உலகளவிலே, ஏகப்பட்ட குண்டு, ஏகப்பட்ட பிரச்சனை, பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு. இப்போ செவ்வாயும் வந்து அமர்கின்றார். இதை கொஞ்சம் அதிகமாக தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்பாகவே இருக்கின்றது. கிரக நிலைகளின் சேர்க்கை எவ்வாறு சனியோடு செவ்வாய் சேர்க்கை பெறுகின்ற பொழுது அதிக அளவிலே ஒரு பாதிப்புகள் ஏற்படும். யுத்தங்கள், கடல் விபத்துகள், விமான விபத்துகள், இது பல கட்டங்களிலே அனுபவ ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஏற்பட்ட ஒன்று. கடந்த முறைகள் சனியும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ, அவர்கள் இருவரும் ஒரே ராசியில் சேர்க்கை பெற்றாலோ இவ்வாறு பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது போர்க்காலம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சூரியனும் சனியோடு சேர்க்கை பெறுகிறார். குருவுடைய பார்வையும் இல்லை. எனவே நடப்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சனி சூரியன் மீனராசியில் இருக்கின்றவர்கள் ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாயும் சேர்க்கை பெறுகிறார். அவர்களோடு நாள்கோளாகப்பட்ட சந்திர பகவான் ஞாயிறன்று மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று கடக ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். அதன் பிறகு கடக ராசியிலிருந்து சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி என்று இந்த 4 ராசிகளே இந்த வாரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் பெற ராசிகள் என்று பார்க்கின்றது தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 4 ராசிகள் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகளாக இருக்கின்றார்கள். இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும், அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மேஷராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரம் எப்படி இருக்கும்? உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கின்றவர் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்று ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வந்து அமர்கின்றார். அது சிறப்பல்ல. இருப்பினும் பாதிப்பில்லை. ஏனெனில் செவ்வாய் 11லே இருக்கின்ற பொழுது, எவ்வாறு நான் சனியை பலமுறை கூறியிருக்கின்றேன், சனி உங்களுக்கு விரய சனியாக 7.5 நடந்து கொண்டிருந்தாலும்
11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் எப்படி பாதிப்பு இல்லையோ அதே போலவே செவ்வாய்க்கும். அதுதான் கோச்சார வேதை. வேதை என்றால் தடை. வேதகன் தடை செய்பவன். அப்படி பார்க்கின்ற பொழுது எப்படி சனி 12 இருக்கின்ற பொழுது லாபஸ்தானம் 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதனாலும் புதன் இருப்பதனாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லையோ அதை போலவே உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 12 அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. இருப்பினும் அவர் அமர்ந்திருக்கின்ற இடம் விரயஸ்தானம், பொருளாதார இழப்புகள், தேவையில்லாத செலவுகள். சூரியன் யோகாதிபதி, அவரும் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கு. அவராலும் பாதிப்பு இல்லை. எல்லாம் சரியான ஒரு நுட்பமான விஷயம். ஆனாலும் செலவுகளை கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத செலவுகள் நீங்கள் செய்யாமல் பார்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம், உங்களுடைய செலவுகள் வரவு மிஞ்சி இல்லாமல் பார்த்து கொள்வது உங்கள் கையில் இருக்கின்றது. திட்டமிட்டு செயல்படுங்கள், செலவு செய்யுங்கள். அதே சமயத்தில் லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதும் குருவோடைய பார்வை அந்த 11ஆம் இடத்தில் இருப்பதனால் வருமானத்தில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. செலவுகள் செய்துவிட்ட பிறகு இது தேவையில்லாத செலவு என்ற எண்ணம் ஏற்படும். ஆகையால் ஒரு ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆகிய அத்தியாவசிய செலவுகள் செய்துதான் ஆக வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்து ஆடம்பர செலவுகளை தவிருங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் உங்களுக்கு 12 இருப்பதனால் உயர் பொறுப்புகள் இருக்கின்றவர்களிடம் கொஞ்சம் பொறுமையும் நிதானமாகவும் பேசுவது பழகுவது நல்லது. காரணம், உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கின்றார். எனவே மேலதிகாரியிடம் கொஞ்சம் கவனமாக இருங்கள். அதே சமயத்தில் வேலையிலே எந்த விதமான பிரச்சனைகள், பாதிப்புகள், வேலை இழப்புகள் போன்றவைகள் இல்லை. புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அதிக சிரமங்கள், அதாவது உங்களுடைய செயல்கள் அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கான சூரியன் எப்படி 2 செவ்வாயும் 12க்கு வருவது. ஆனால் நல்ல வேலை அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது. குடும்பம் என்று பார்த்து கொள்கின்ற பொழுது ராசியிலே சுக்கிரன் அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார்கள். கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இவையெல்லாம் நல்ல ஒரு விஷயமாக தென்படுகின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் என்று பார்க்கின்றபோது நங் நங் ஓம் நங் நமகா என்கின்ற மந்திரத்தையும் வேல் மாறலை கேட்பது சிறப்பை தரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நங் என்கின்ற பீஜ மந்திரத்தை உச்சரியுங்கள். அதிகாலையிலே அல்லது காலையிலே எழுந்தவுடன் அந்த மந்திரத்தை ஒரு 3 நிமிடம் 5 நிமிடம் உச்சரியுங்கள். ஓம் நங் அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகள் உறுதியாக இருக்கின்றது. நலம் பெருக, வளம் பெருக. ரிஷப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? லக்கி குபீரன் நீங்களா? ஆம், இந்த வாரம் நீங்கள் லக்கி குபீரனே. ராசிக்கதிபதியான சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் அவர் அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். 12ஆம் இடம் சுக்கிரனுக்கு கோச்சார ரேகை அமர்வது யோகத்தை தரும். செவ்வாய் 10 திக்பலம் பெறுகின்றவர். ஏப்ரல் 2 11ஆம் இடத்துக்கு வருகிறார். லாபஸ்தானம் மிகவும் பலம் பெறுகின்றது. சனி, சூரியன், செவ்வாய் சேர்க்கை என்பது ராஜத்துவ யோகம். பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். செயல்திறன் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். மனோகாரகன் சந்திர பகவான் இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதனால் மனதில் தெளிவு இருக்கும். சிந்தனையில் தடுமாற்றங்கள் இருக்காது. தொழில் வியாபாரம் அபரிதமான முயற்சிகளுக்குரிய வெற்றிகள், லாபங்கள் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பாக இருக்கும். 2 குரு, வார்த்தையிலே மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும்.
இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் ரிஷபராசிக்கு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. உத்தியோகம் 11 சூரியன் அமர்ந்திருப்பதனால் மேல் பொறுப்பில் இருக்கின்ற மரியாதை கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், புகழ் கிடைக்கும், உங்களுடைய செயலுக்குரிய அங்கீகாரங்களை நீங்கள் பெறுவீர்கள். எனவே இந்த வாரம் உத்தியோகத்தில் நீங்கள் பெரிய அளவில் உயர்வுகளை பெறுவீர்கள். முயற்சி திருவணியாகும். எந்த ஒரு காரியத்திலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் இருக்கும். மனதுக்கு இனிதான ஒரு நிகழ்வுகள் நடக்கும். கணவன் மனைவி அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இவையெல்லாம் மிக சிறப்பு. குழந்தைகளுடைய கல்வியிலும் மேன்மை, இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான விஷயமாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. பாதகம் என்று பார்க்கின்றவர்கள் எவையும் இல்லை இந்த வாரம். ஆகையால் புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடுங்கள். தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம், பண வரவுகள் பல வகையில், சேமிப்பு அதிகரிக்கும், சொத்து சேர்க்கை இருக்கின்றது. வீடு வாகனம் வாங்கக்கூடிய அளவிலே ஒரு முயற்சிகளை எடுப்பீர்கள், அதுவும் ஜெயம் உண்டாகும். உத்தியோகம் உயரதிகாரிகள் நல்ல மதிப்பு இருக்கும், மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இவையெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு தொழில் வியாபார உத்தியோகம் ஆரோக்கியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்று சகலத்தில் மேன்மைகள் இருக்கிறது. இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் மந்திரம் நங். ஓம் நங். இந்த பீஜ மந்திரத்தை கூறுங்கள். ஓம் நங். அதே போலவே விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்கள். அதை மேலும் சுதர்சன சுப்பிரபாதம் கேட்பதும் நன்மையை கொடுக்கும். சுக்கிரன் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பன. இவையெல்லாம் செய்வதன் மூலம் மேன்மைகளையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபீரனா? ஆம், இந்த வாரம் நீங்கள் லக்கி குபீரனே. 11ஆம் இடத்தில் யோகாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக அவருடைய சொந்த வீடான துலாம் ராசியை பார்ப்பது மிக மிக அற்புதமான அமைப்பு. 9ஆம் இடத்தில் புதன் குருவோடைய பார்வை, ஜென்ம குரு. அதுதான் ஒரு சிக்கல். குரு வழிபாடு செய்யுங்கள், சித்தர்கள் வழிபாடு செய்யுங்கள். 10 சூரியன் திக்பலத்தோடு இருக்கின்றார், சனி இருக்கின்றார். உழைப்பை கொடுப்பீர்கள், அந்த உழைப்புக்குரிய அங்கீகாரத்தை பெறுவீர்கள். 2ஆம் தேதி செவ்வாய் 9 10க்கு வருவது பலத்தை அதிகரிக்கின்றது. செவ்வாயும் திக்பலம் பெறுகின்றார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தனாதிபதியான உங்கள் ராசிக்கு 2க்குரிய கடகத்துக்கு அதிபதியான கடகாதிபதி சந்திர பகவானும் சாதகமாக 3, 6, 5 அப்படி என்று செல்கின்றார். இதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். வரவுகள் பல வகையில் இருக்கும். சொத்து சேர்க்கைகள் ஏற்படும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளை எடுங்கள். அதற்குரிய நன்மையான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும். அரசாங்கத்திலும் நல்ல ஆதரவு, கடன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், கடனை அடைக்கக்கூடிய ஒரு யோகம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தொழில் வியாபாரத்தில். இதெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கின்றது. அதே போல உத்தியோகம் 10 சூரியன் திக்பலத்தோடு இருப்பதனால் பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரி நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். செயல்கள் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு செயல்களும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய திறமையும் இருக்கும் என்று இந்த வாரம் அதிகமான நன்மைகளில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி சகோதர சகோதரிகள் அடையக்கூடியவர்களாக இருக்கின்றனர். குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவிகளே அன்பு பாசம், குழந்தைகளால் சந்தோஷம். கணவன் மனைவிகளே அன்பு பாசத்தை விட உங்களுடைய உறவுகள், அதாவது உங்களுடைய மனைவியோ கணவரோ பெரிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக, அவங்களுக்கு உங்களால் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. இந்த வாரம் ஒரு சொல் மந்திரம் என்று பார்க்கின்றோம் நங். ஓம் நங். ஓம் நங் என்கின்ற மந்திரத்தை
குறைந்தபட்சம் ஒரு 3 நிமிடம், அதிகபட்சம் ஒரு 5 நிமிடம் சொல்வது நல்லது. ஆகையால் இல்லை என்றால் ஒரு 9 முறை 18 என்று 27 அப்படி சொல்வது நல்லது. ஓம் அன்னங் என்கின்ற அந்த மந்திரத்தை கூறுங்கள். அதே போல சுதர்சன சுப்பிரபாதத்தை கேளுங்கள். சுதர்சன சுப்பிரபாதத்தை கேட்பது சிறப்பான ஒரு நன்மைகளை கொடுக்கும். சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதனால் மேலும் லட்சுமியுடைய பாடல்களை, காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள், கேளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. நலம் பெருக, வளம் பெருக. கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு முற்றாளுநர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாரம் எப்படி இருக்கிறது? கடகராசிக்கு லக்கி குபீரனா ராசிக்கு அதிபதியான சந்திரன் சிறப்பாக இருக்கின்றார். இந்த வாரத்தை பொறுத்தவரை அவர் வளர்பரியாக மிக நன்றாக உங்களுடைய ராசியிலிருந்து ஆரம்பிக்கின்ற வாரமாக அமைந்திருக்கின்றது. 8இல் புதன் யோகத்தை தருகின்றார். ராசிக்கு 10இலே சுக்கிரன் யோகம் அல்ல. 9இலே சூரியன் சனி சேர்க்கை. தந்தையுடைய உறவுகளில் பாதிப்புகள் ஏற்படும். நீங்கள் ஆணாக இருந்தால், பெண்களாக இருந்தால், கடகராசியிலே பிறந்த பெண்களாக இருந்தால் தந்தையால் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய பாக பிரிவினை போன்றவற்றில் உங்களுக்கு சொத்துகள் வரக்கூடிய ஒரு யோகமும் இந்த மாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகளும் இருக்கின்றது. செவ்வாய் 8இல் இருக்கின்றவர் 2ஆம் தேதி 9க்கு செல்கின்றார். பொதுவாக 9இலே செவ்வாய், சூரியன் மற்றும் சனி இருப்பது யோகமில்லை என்றாலும் 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த சனி, சூரியன், செவ்வாய் 9 இருந்தாலும் பாதிப்பு இல்லை. 8இல் தான் ராகு இருக்காரு, சரிங்க. ஆனால் ராகு ஏகப்பட்ட பிரச்சனையை பெண்களால் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆண்களுக்கு, குறிப்பாக ஆண்களுக்கு. கடகராசி என்பது ஒரு பெண் ராசி, நீர் ராசி. அப்படிப்பட்ட கடகராசியிலே பிறந்த ஆண்களுக்கு தற்பொழுது 8இல் இருக்கின்ற ராகு 7இலே கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 7இல் தான் யாருமே இல்லையே. ஆகையால் நீங்கள் ஆண்களாக இருக்கின்றவர்கள் பெண்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில், தொழில் வியாபார ஸ்தலத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் தேவையில்லாத கேளிக்கைகள், கிண்டல்கள் போன்றவர்கள் சொல்லாமல் பார்த்து காத்து கொள்வது நல்லது. ஏனென்றால் வார்த்தை விட்டுவிட்டால் அவற்றிலிருந்து நாம் வரவே முடியாது. இப்போலாம் வாட்ஸ்அப் காலம், எப்போ நமக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலைகளே நாம் தான் நம்மளுடைய செயல்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது ஆண்களுக்குத்தான் நான் குறிப்பாக கூறுகின்றேன். கடகராசியிலே பிறந்தவர்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 10க்குரிய செவ்வாய் 8இல் இருப்பதும், பிறகு உங்கள் ராசிக்கு 9க்கு சென்று சனியோடு சேர்க்கை பெறுவதனால் நிறைய பாதிப்புகள் இருக்கும். பொருளாதார வீழ்ச்சிகள் இருக்கும். எதிர்பார்த்த வரவுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். தசாபுத்தி அந்தரங்கள் சாதகமாக இருந்தாலும் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். முன்னர் பூசமாக இருக்கட்டும், ஆகிலியமாக இருக்கட்டும். ஆனால் தொழில் வியாபாரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத செலவுகளை தவறுங்கள். ஆடம்பர செலவுகள் முற்றிலும் தவறுங்கள். பல்வேறு விதமான முட்டுக்கட்டைகள் தொழில் வியாபாரத்தை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் போன்றவற்றில் உங்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகள் கொடுக்கக்கூடியதாக இப்பொழுது செவ்வாயும் 10க்குரியவர், மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாய், ராசிக்கு 10க்குரிய இடம் மேஷம். அந்த வீட்டுக்கு அதிபதி ராசிக்கு 9க்கு செல்கின்றார். 9க்கு செல்கின்ற பொழுது செவ்வாய் சனியோடு சேர்க்கை பெறுகிறார். எனவே பாதிப்புகள் இருக்கும். அது குருவிடாக இருந்தாலும் குருவோட தொடர்பு இல்லையே. ஆகிய எச்சரிக்கை வேண்டும். பொருளாதார விஷயத்தில் மிகவும் கவனமாக இருங்கள். கடன், அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கும். அரசாங்க கடன் மிக மிக கவனம் வேண்டும். வழக்குகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்தியோகம், உங்கள் வேலையில மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்கள் விஷயத்தை தேவையில்லாமல் நீங்கள் தலையிடாதீர்கள். அதெல்லாம் சூரியன் சனி சேர்க்கையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்களே பார்த்து கொண்டு தான் இருப்பீர்கள். ஆகையால் இப்பொழுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்கள். குடும்ப விஷயமும் பாதிப்புகளை கொடுக்கின்றது.
அந்த குடும்ப விஷயத்தோட பாதிப்பு உங்களுடைய உத்தியோகத்திலும் எதிரொலிக்கும். மனதில் குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருந்தால் இவை எல்லாம் அனுமன் சாலிசாவை கேட்பதன் மூலம் தொழில், வியாபார, உத்தியோகத்தில் எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் அனுமன் அருளால் நீங்கள் அவரை எதிர்கொள்ள முடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி உறவிலே சில சிக்கல்கள், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கிறது. இதெல்லாம் குரு வர உங்களுக்கு பலனில் இருக்கார். இந்த ஜூனுக்கு அப்புறம் பார்த்தா உங்களுக்கு ஜென்மத்துக்கு தான் வரார், ராசிக்கு தான் வரார். எனவே சோதனை கொண்ட விஷயத்திலே கடகராசியை பொறுத்தவர்கள் ஆட்சியை பெற்ற சந்திரன் நாள் அந்த சோதனையை எதிர்கொண்டு சாதிக்கக்கூடிய வல்லமைகளை நீங்கள் கொண்டவர்கள். மனோதிடம் உங்களிடம் அதிகம். காரணம், உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி, அதுதான் கடகராசி. எனவே எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் தளர விட மாட்டீர்கள். சீரான சிந்தனைகள் இருக்கும். அமைதியை காட்டுவீர்கள். ஆனால் அந்த அமைதிக்கு பின் ஒரு புயல் இருக்கின்றது என்பதை உங்கள் கூட இருக்கிறவர்களுக்கே தெரியாது. திடீரென்று ஒரு சூறாவளியான ஒரு சுற்றுலை காட்டுவீர்கள். உங்களுடைய தைரியத்தை காட்டுவீர்கள். அதுதான் கடகராசியுடைய திறமை. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு சொல் மந்திரம் நங். ஓம் நங் என்கின்ற மந்திரத்தை அதிகாலையிலே குலதெய்வம், பித்ருக்கள் மற்றும் உங்களுடைய குருமார்கள் இவங்கெல்லாம் வணங்கிட்டு ஓம் நங் ஓம் நங் என்கின்ற மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு 12 முறை, அதிகபட்சம் 27 முறை சொல்வது உங்களுக்கு யோகத்தை தரும் அன்றைய நாள் முழுவதும். மேலும் வேல் மாறலை கேட்பது நல்லது. அது உங்களுக்கு செவ்வாயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அகற்றி நன்மைகளை கொடுக்கும். நலம் பெருக வளம் பெருக. சிம்ம ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்மராசி சகோதர சகோதரிகளை, இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கும்? லக்கி குபேரன் நீங்களா? இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு மிகவும் சாதகமாக இருக்கிறார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து 8க்கு செல்கின்றார். அட்டமத்தில் சனி, சூரியன் மற்றும் செவ்வாய் சேர்க்கை பெறுகின்றார்கள். அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி பார்க்கின்றபோது சனி 8இல் இருக்கின்ற ராசிக்கு 7இல் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. சூரியன் 8இல் இருக்கும், சூரியனோடு 8இல் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. செவ்வாய் 8இல் இருக்கும் 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வந்தால் பாதிப்பு இல்லை என்று சனி, சூரியன், செவ்வாயால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. சிம்மராசி சகோதர சகோதரிகள் அவர்களால் பாதிப்பில்லை. ஆனால் 7இலே அமர்ந்திருக்கின்ற ராகு, ராசியிலே அமர்ந்திருக்கின்ற கேது பாதிப்புகளை கொடுப்பார். இந்த ராகு கூட பிரச்சனை இல்லைங்க, குருவோடைய பார்வை இருக்கு. கேது தாங்க பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கார். மனம் அழுத்தம், மனதிலே ஒரு பதற்றம், என்னதான் நடக்குதுன்னு தெரியாத ஒரு குழப்பம், இதெல்லாம் கேதுவோடைய அந்த ஒரு விதண்டாவாதமான மனநிலை. எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு ஈடுபாட்டை காட்டக்கூடிய அளவுக்கு கேதுவோடைய பாதிப்புகள். இதுக்கெல்லாம் கணபதி வழிபாடு. ஓம் வக்ரதுண்டாயவும் என்று கணபதியை வணங்கி வர வேண்டும். கணபதி ஆலயம் செல்ல வேண்டும். இந்த வாரம் எப்படி இருக்கின்றது? தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபத்தில் குரு அமர்ந்திருப்பதனால் பொருளாதாரத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. பணம் வரும். அது எப்படி செலவு பண்ணுறதுன்னு நீங்களே தெரியாமல் எந்த மாதிரியான செலவு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கும் புரியாமல் இருக்கும். ஆனால் வரவு இருக்கின்றது. செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. கேதுவோடைய குழப்பத்தினால் பல செலவுகள் இருக்கும். இருப்பினும் வருமானம் இந்த வாரத்தில் நன்றாக இருக்கிறது. சூரியன் ராசிக்கு அதிபதி 8இல் இருக்கிறார். அட்டமத்தில் அமர்ந்திருக்கின்ற சனியோடு சேர்க்கப்படுகின்ற சூரியன் தந்தை மகன் உறவிலே பாதிப்புகளை கொடுப்பார். அப்பாவுடைய பேச்சு கொஞ்சம் கேளுங்கள். சூரியன் உங்களுடைய மகனுடைய உடல் நலத்திலும் அவருடைய கல்வியிலும் அக்கறையை காட்டுங்கள். மற்றபடி உங்கள் ஆரோக்கியம்லாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆரோக்கியம்லாம் சிறப்பாக இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற உத்தியோகம்.
மேலதிகாரிகளும் பகமை ஏற்படும். சில சமயங்களில் உங்களோட வேலையில் ஒரு ஈடுபாட்டை காட்ட மாட்டீர்கள். சூழ்நிலைகளும் அவ்வாறு அமைந்திருக்கின்றது. இருந்தாலும் எந்த ஒரு முயற்சியிலும் பாதகமில்லை. வேலையை பொறுத்தவரை இருந்தாலும் வேலையில் ஒரு அக்கறை காட்டுவது நல்லது. கணவன் மனை உறவு 7ஆம் இடத்தை ராகு இருந்தாலும் குரு பார்க்கிறார். நீங்கள் தாங்க அவங்க மேலே ஒரு அக்கறை இல்லாமல் ஒரு நடந்துக்குப்பீங்க. அது சிம்மராசினாலே பிடிவாத குணம். நான் என்னதான் சொல்கிறேன்னா அதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அதிகார தோரணை இருக்குல்ல, அது சிம்மராசிக்குரிய. அதுவும் பூரமாக இருந்தாலும் உத்திரமாக இருந்தாலும் அதிகம். எனவே கணவன் மனை ஊரில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு சொல் மந்திரம் என்று பார்க்கின்றபோது நங் என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் நங். குலதெய்வம், பித்ருக்கள் மற்றும் உங்கள் குருமார்கள் எல்லாம் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 12 முறை கூறுங்கள். அதுக்கப்புறம் வேல் மாறலை கேளுங்கள். செவ்வாய் 8ல் போகிறார். வேல் மாறல் கேட்பது நல்லது. அது உங்களுக்கு மனதில் உறுதியும் பலத்தையும் வெற்றிகள் செய்ய முடியும் என்றது. குறிப்பாக கணபதியை வணங்கி வருவது மிக மிக முக்கியம். நலம் பெருக வளம் பெருக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலங்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கன்னி ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரம் எப்படி இருக்கும்? லக்கி குபேரன் நீங்களா? ஆம், இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் லக்கி குபேரனை. ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராசியாதிபதியான புதன் ராகு மிக பலமாக இருக்கின்றார்கள். 8லே சுக்கிரன் அற்புதமாக அமர்ந்து 2ஆம் இடம் தான் சொந்த வீடான துலாம் ராசியை பார்க்கிறார். தனஸ்தானம் பலம் பெறுகின்றது. சந்திரனும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். ஆட்சி பெறுகிறார். பிறகு ராசிக்கு வருகிறார். 2க்கு செல்கிறார் என்று லாபாதிபதியும் பலமாக இருக்கின்றார். 7லே சனி சூரியன், இவளை 6லே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு செல்கிறார். ஆம், சனி 7ற்கு சிறப்பில்லை, செவ்வாய் 7ல் இருப்பது சிறப்பில்லை, சூரியன் 7ல் இருப்பதும் சிறப்பில்லை. ஆனால் சனி செவ்வாய் 7ல் இருக்கின்ற ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியும் செவ்வாயும் பாதிப்பை செய்ய மாட்டார்கள். பலமுறை கூறியிருக்கின்றேன் கண்டக சனியை பற்றி. இப்பொழுது கவலை வேண்டாம். 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறவரை இந்த வருடம் டிசம்பர் மாதம் தான் மாறுறேன். அதுவரை நீங்கள் அந்த கண்டக சனியை பற்றி கவலையே படாதீங்க. எதிர்காலத்தை பற்றிலாம் ரொம்ப பயப்படக்கூடாது. 7ல் சனி இருக்கா, அப்புறம் 8க்கு ஒரு அஷ்டம சனி நடக்க தான் போகுது. இதெல்லாம் பார்த்து வந்தோம் தானே, 7.5 சனியும் பார்த்து வந்தோம் தானே நம்ம எல்லாருமே. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது சூரியன் 7ல் இருக்கின்ற சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால், அந்த 7ஆம் இடத்தை சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. எல்லாம் சனி சேர்க்கை பெறார், செவ்வாய் சேர்க்கை பெறார். இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க. யாருங்க உங்களுக்கு நன்மையை செய்வாங்க? அதை மட்டும் யோசிச்சிங்கன்னா ராகு செய்கிறார், புதன் செய்கிறார், சுக்கிரன் செய்கிறார், குரு 10ல் இருக்கார். அதுவும் பாதிப்பு. என்ன பாதிப்பை குரு 10ல் இருந்தால் கொடுப்பார்? எந்த ஒரு விஷயத்திலும் ஒரே இடத்துல நீங்கள் செயல்படுறத 2 விதமாக யோசிப்பீங்க. இது செய்யலாமா, அது செய்யலாமா. ஆகையால் ஒரு சஞ்சலங்கள் குரு 10ல் இருக்கிறவரை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் அப்படி தான் கொடுப்பார். அது ஒன்றும் பண்ண முடியாது. குரு 10ல் இருக்கும்போது 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்தால் பாதிப்பு இல்லை. சுக்கிர பயிற்சி வரட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த குருவாலும் பாதிப்பு இல்லை. எனவே குரு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சஞ்சலங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சித்தர்கள் வழிபாடை செய்யுங்கள். வேலைக்கிழமையில் குரு ஆலயங்கள் செல்லுங்கள், நல்லது. தொழில் வியாபாரம் லாபாதிபதி சந்திரன் இந்த வாரத்தில் சிறப்பாக இருப்பது சாதகமான ஒரு விஷயம். ஆகையால் வருமானம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றங்கள் மிக மிக நன்றாக இருக்கும். கூட்டு தொழில் செய்கின்றவர்கள், அதாவது 7ல் சனி சூரியன் பாதிப்பில்லை என்றாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற மேல் அதிகாரிகள் சில பொறுப்புகளை கொடுப்பார்கள். அது அதிக வேலை பலுவாக இருக்கும். அழுத்து கொள்வீர்கள். என்னடா நம்மளை போட்டு நேரங்காலம் பார்க்காம ஒரு வேலை வாங்குறாரே அப்படின்ற ஒரு எரிச்சலை கொடுக்கும். ஆனால் வருமானத்தை கொடுக்கின்றவங்க அந்த மேல் பொறுப்பில் இருக்கின்றானே,
வேலை என்று வந்து விட்டால் கெட்டிக்காரர் கன்னி ராசியை பிறந்தவர்கள். புதன் ஆட்சி உச்ச பெறுகிற ராசி. அறிவை கூர்ந்தவர்கள் நீங்கள். உங்கள் அறிவை அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய உயர் பொறுப்பில் இருக்கும் தவறில்லையே. அதே சமயம் அவர்களும் புரிந்து கொள்வார்கள். இந்த வாரத்தை பொறுத்துக்கும் கொஞ்சம் வேலையில் அதிக பலு இருக்குங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்க வேண்டும். சூரியன் செவ்வாய் சனி சேர்க்கை என்பது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மாதிரியான சோர்வுகள் அது மாதிரியான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்தான் செல்ல வேண்டும். ஏழில் சனி சூரியன் சேர்க்கை, இல்லை செவ்வாய் வேற என்ட்ரு ஆகிறார் 2ஆம் தேதி. அப்போ என்ன அவங்களுக்குள்ளேயே ஒரு கிரக யுத்தம். இது உலகத்துக்கே ஒரு பிரச்சனையை கொடுக்குன்னா கன்னி ராசிக்கு வீட்டில் பெரிய பெரிய பாம்பு வெடிக்கும், பூகம்பம் வெடிக்கும். யாருக்குமே போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் போடுறேன் உன் வீட்டில், நான் போடுறேன் என் வீட்டில் அப்படின்ட்டு ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேலே போட்டுக்கிட்டே இருக்குது. அதுவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். பார்த்துக்கிட்டுன்னு சொல்ல மாட்டேன், கேட்டுக்கிட்டு இருக்கும். ஆனாலும் இப்போ கன்னிராசியை பொறுத்துக்காம வீட்டில் நிறைய பாம்பு விழும். கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டும். அந்த பாம்பு வராமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில். கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீங்க. காரணம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லைங்க. குழந்தைகளோட கல்வியெல்லாம் சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் உங்கள் குழந்தை எப்பயுமே உங்களுக்கு ரொம்ப அறிவாளியாக தான் இருப்பாங்க. கன்னிராசிக்கு ஒரு சிறப்புத்தன்மை அது. இந்த வாரத்தை அதாவது நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் நங். ஓம் நங் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். அதிகாலை அல்லது காலையில் எழுந்தவுடன் அந்த மந்திரத்தை கூறுங்கள். குலதெய்வம், பித்ருக்கள், அப்புறம் குருமார்களை வணங்கிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சுதர்சன சுப்பிரபாதத்தை கேளுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. 8ல் இருக்கிற சுக்கிரன் இன்னும் யோகத்தை நன்மையை செய்வார். நலம் பெருக வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு முற்றார் உண்மைகள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். துலாம் ராசி சகோதர சகோதரிகள், இவ்வாரம் எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபேரனா? இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 10க்குரிய கர்மாதிபதி சிறப்பாக இருக்க. அது கொஞ்சம் நல்ல விஷயம். 7ஆம் இடத்தில் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். அது சிறப்பல்ல. ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தீயின் பேச்சுகள் வேண்டாம். அதே சமயத்தில் 6லே சனி, 9லே குரு, 11லே கேது ஆண்டுக்கோள்கள் மிகவும் சாதகமாக இருக்கின்றார்கள். இருப்பினும் நாம் இதையெல்லாம் அனுபவிப்பது ராசிக்கதிபதியான சுக்கிரன் சிறப்பாக இருந்தால்தான் துலாம் ராசிக்கு அந்த பலனை முழுமையாக அடைய முடியும். 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன். இதில் சனி 6ல் இருக்காருன்னா சூரியன் 6ல் இருக்கார். செவ்வாயும் 6க்கு வரார் 2ஆம் தேதி. ரொம்ப சாதகம். நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் வார்த்தையிலே கவனம். எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையோடு செயல்படணும். அவங்களே வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்களும் நீங்கள் ஃப்ரெண்டாக பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் அண்ணனாக பேசுங்க, தம்பியாக பேசுங்க. அதே சமயம் நம்ம மாமாவாக பேசுகிற அக்கறையை காட்டாதீங்க. அதுதான் முக்கியம். பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். இது தொழில், வியாபார, உத்தியோகத்தில் மிக மிக எதிரொலிக்கும். குடும்பத்தை விட ஆகிய தொழில் வியாபாரம் லாபங்கள் பன்மடங்கு பெருகும். பல வகையில் உங்களுக்கு லாபம் சிறப்பாக வரும். ஆனாலும் நான் சொன்ன விஷயத்தில் கவனம். திருப்பி அதையே சொல்லிகிட்டு இருக்கிறது எனக்கே பிடிக்காது. ஆனாலும் பொருளாதார முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் உயர்வாகவும் உச்சமாகவும் இருக்கும். உத்தியோகம் மேலதிகாரி நட்பு பாராட்டுவார்கள். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் உங்களோட மேக இருக்கிறவங்க பெண்ணாக இருந்தால் மாட்டினீங்க. அதே சமயத்தில் பெண்களுக்கு பாதிப்பில்லை, ஆண்களுக்கு மேலதிகாரி. ஏன்னா 7ல் சுக்கிரன் இருக்கிறார். கலத்திரக்காரகன் அப்படி தான் சுக்கிரன். அவர் 7ல் இருந்தால் காரகோ பாவநாஸ்தி, அந்த இடத்தையே காலி பண்ணுவார். ஆகையால் ஆண்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் உங்களுடைய பாஸ் பெண்களாக இருந்தால் உங்கள் வேலையில் உங்களுக்கு கவனத்தை செலுத்துங்கள். ஆனால் பதவி உயர்வுலாம் போன்றவனா இருக்குங்க. பதவி உயர்வுலாம் கிடைக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயம் மன உளைச்சல் கொஞ்சம் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உருளி இதெல்லாம் இருக்கா, அங்கே தாங்க பிரச்சனையே. வீட்டில் கொஞ்சம் பூகம்பம் இருக்குது. சில டபுள் பாம்பு வெடிக்கும்.
ட்ரோல்ன்றாங்களே அந்த ட்ரோல் பாம் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் வெடிக்கும். அதான் 7 சுக்கிரன் தான் செய்யக்கூடிய ஒரே வேலை. வேறு எதுலேயும் சுக்கிரனுடைய டிபார்ட்மெண்ட்டே கிடையாதுங்க. அவர் வச்சா ஒரே குறி நம்மளுடைய உறவுகளை தாங்க காத்துட்டு வைப்பார். அவர் தான் செல்வத்தையும் கொடுப்பார், சந்தோஷத்தையும் கொடுப்பார், கவலையும் கொடுப்பார். அதுதான் சுக்கிரனுடைய ஒரே அதாங்க சுக்கிரன். சந்தோஷம் தானேங்கள வாழ்க்கை. அதாங்க சுக்கிரன் செய்கிற ஒரே விஷயம். அதனால சுக்கிரன் 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 என்று சொல்லி கொண்டே இருக்கணும். லக்ஷ்மி அதிதேவதையாக கொண்டவர். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் மந்திரம் என்று பார்த்தால் நங். நங் என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் நங். இந்த மந்திரத்தை அதிகாலையிலே அல்லது காலையிலே குலதெய்வம், பித்ருக்கள், குருமார்களை எல்லாம் வணங்கிவிட்டு இந்த மந்திரத்தை 6 என்கின்ற எண் 15, 24 இல்லை குறைந்தபட்சம் 6 ஓம் நங் ஓம் நங் என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மை. சுதர்சன சுப்பிரபாதத்தை கேளுங்கள். மிக மிக சிறப்பான நாட்களாக உங்களுக்கு ஏற்படும். சுக்கிரனுடைய பாதிப்புகள் இல்லாதவாறு இருக்கும். நலம் பெருக வளம் பெருக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களைய மதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றாருணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் விருச்சிக ராசி சகோதர சகோதரருக்கு எப்படி இருக்கும்? லக்கி குபிரன் நீங்களா? இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம், பொறுமை கவனிப்பது நல்லது. பாக்கியாதிபதியான சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். ஆட்சி பெறுகிறார், 10க்கு வருகிறார், 11ஆம் இடத்துக்கு வருகிறார். எனவே மனம் மிக மிக தெளிவாக இருக்கும். ஆனால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். காரணம், ராசியாதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்திலிருந்து 5க்கு செல்கின்றார். சனியோடு சேர்க்கை பெறுகிறார். சூரியன் செவ்வாய் சேர்க்கை விருச்சிக ராசிக்கு ஒரு யோகம். ஏன்னா ஒரு ராசிக்கு 10க்குரிய சூரியன். ஆனால் சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு யுத்தம். யாருக்கும் சனிக்கு ஆகாதவர் சூரியன், சூரியனுக்கு ஆகாதவர் சனி. ஏன்னா சூரியனோட மகன்தான் சனி புராணம் சொல்கின்றது, சித்தர்கள் சொல்கின்றார். சித்தர்கள் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஆனால் சூரியன் சனி சேர்க்கை பெற்றால் அனுபவ ரீதியாக, ஜோதிட ரீதியாக என் அனுபவத்தில் நான் கூறுகின்றேன், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகவே மாட்டேன். அதாவது குறிப்பாக ஆணுக்கும் அப்பாவுக்கும், அப்பா பையன். ஆனால் அதே சமயம் ஒரு சூரியன் சனி சேர்க்கை பெற்று பெண் குழந்தை பிறந்திருந்தால் அப்பா மீது அபீரதமான பாசத்தையும் அன்பையும் காட்டுகின்றார்கள். அதே போல் அப்பாவும் காட்டுகின்றார். இது அனுபவ ரீதியாக பார்க்கும்போது சித்தர்கள் என்னென்ன விஷயத்தில் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு அங்கதாங்க கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் சனி சேர்க்கை ஒரு யுத்தம் நடக்கக்கூடிய சேர்க்கை. எனவே தொழில் வியாபாரத்தில் மிகவும் கவனமாக இருக்கின்ற. குறிப்பாக வழக்குகள் இருந்தால், அரசாங்க வழக்குகள் இருந்தால் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் ஏப்ரல் 2 தான் என்ட்ரு ஆகிறார். ஏப்ரல் 2 தான் என்ட்ரு ஆகிறார். ஆனால் என்ட்ராகி கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் இருப்பார். அப்போலாம் இந்த நாட்கள் வருகின்ற பொழுது மிக கவனம் வேண்டும். ஏற்கனவே பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. விலைவாசி உயர்வு, டீசல் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, ஹோட்டல்லாம் மூடி இருக்கு. இன்னும் அதிகரிக்குமே, அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. சூழ்நிலைகள் கோள்களின் கோளாட்டத்தில் எப்படிலாம் வருது பாருங்க. இப்போலாம் அப்படியே என்ட்ரு ஆகிற செவ்வாய் சனியோட. சூரியன் சனி சேர்ந்தவனையும் பிரச்சனை, செவ்வாய் வேற வரார். நீயா நான் டிஷும் டிஷும் அப்படின்வாங்க. சரி, இது யாருக்கு பாதிக்கும்? விருச்சிக ராசி அதிக பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் ராசி அதிபதி அங்கே போய் யுத்தத்தை செய்கிறார். அவரே டென்ஷனாக இருப்பார். அப்போ உங்களுக்கே கவனிப்பார். எனவே தொழில் வியாபாரத்தில் உங்கள் பண விஷயத்தில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலீடுகள் செய்வதில் எச்சரிக்கை. பங்கு சந்தையில் மிக மிக கவனம். பங்கு சந்தையில் மிக மிக 10ல் புதன் இருக்குது யோகம். 10ல் புதன் 4ல் புதன் இருப்பது யோகம். அதாவது கும்பராசியில் இருக்காங்க. ராசிக்கு கும்பராசியில் 10ஆம் இடத்து புதன் பார்க்குறாது. ஆனால் பங்கு சந்தையில் எந்த இடத்தையும் தங்கத்தில் போட்டு முதலீடு செய்ய மாட்டிப்பீங்க. ஏன்னா 8ல் குரு இருக்கார்.
எனவே இந்த வாரம் பங்கு சந்தை போன்றவற்றில் கவனம் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பொருளாதார ரீதியான சில வீழ்ச்சிகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை வைங்க. மற்றவங்க விஷயத்தில் எந்த விதத்திலையும் தலையிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்காக பேசுகிறேன், இவங்களுக்காக பேசுகிறேன். 6ல் சுக்கிரன், பொதுவாக 6ல் சுக்கிரன் யோகம் அல்ல. அது தொழில் வியாபார உத்தியோகத்தில் ஆண்களுக்கு பெண்களால் பிரச்சனை, பெண்களுக்கு ஆண்களால் அதிக பிரச்சனை. இப்போலாம் பெண்களுக்கு தாங்க பிரச்சனை அதிகமாக வருது. இப்போ 6ல் சுக்கிரன் அந்த எதிர்ப்பாலினத்தினோட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சிரமங்கள் இருக்கின்ற காரணம் ஒரு ராசிக்கு 7க்குரிய ரிஷபத்துக்கு சுக்கிரன், அவர் 6ல் இருக்க. அதில் கவனம். குடும்பத்திலும் கொஞ்சம் வீட்டுக்கு ஒத்து தாங்க செல்லணும். குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். இந்த வாரம் அப்படின்னா இந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது. உறவுகள் அப்படின்னாலும் பிரச்சனைகள் இருக்குது. ஆரோக்கியம் கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட தொல்லைகள், வயிறு உபாதைகள், அஜீரண கோளாறு போன்றவைகள் ஏற்படும். கேஸ் ப்ராப்ளம் இருக்கும், சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. ஸோ அசைவ உணவில் கொஞ்சம் கடினமான உணவுகள் எடுத்துக்கொள்வது தவிர்ப்பது இப்போ நல்லது. மற்றபடி இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜ மந்திரம் என்று பார்த்தால் நங். ஓம் நங் என்கின்ற பீஜ மந்திரத்தை கூறுங்கள். சிறப்பை தரும். குலதெய்வம், பித்ருக்கள் மற்றும் குருமார்கள் எல்லாம் வணங்கிவிட்டு அந்த மந்திரத்தை கூறுங்கள். அதுக்கப்புறம் இந்த வாரம் வேல் மாறல் கேட்பது நல்லது. சக்தியை பெறுவீர்கள், உற்சாகத்தை பெறுவீர்கள், நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணவுகள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கும்? தனுசு ராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் லக்கி குபேரன் அருள் இருக்கிறதா? நிச்சயம் இருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த வாரத்தில் ஞாயிறன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சந்திரன் 9க்கு வருகிறார், 10க்கு வருகிறார், 11க்கு வருகிறார். அட்டமாதிபதி சிறப்பாக இருக்கான். பொதுவாக 8ல் சந்திரன் இருக்கும்போது 7 கிரகம் தான் பாதிப்பில்லை. 7 தான் குரு இருக்காரே. உங்களுக்கு 3ல் பார்த்தீங்கன்னா இப்போ ராகு பலமாக இருக்கார். 4ல் சனி, சூரியன், அர்த்தாஷ்டமஸ்தானம், சுகஸ்தானம். சூரியன் உங்களுக்கு 4ல் இருக்கு. சனியோடு சேர்க்கை, யுத்தம் நடைபெறுகின்றது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். வீட்டில் செவ்வாய் வேற போகிறார். ஆனால் சனி செவ்வாய் 4ல் இருக்கும்போது ராசிக்கு 3ல் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 3ல் தான் ராகு இருக்காரே, அதனால் பாதிப்பில் இருந்தால் ஆரோக்கியம் என்பது சோர்ந்தாலே சித்திரம். நம்ம உடலை நாம் தானே ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, உடற்பயிற்சி செய்வது, தியானம் செய்வது, பூஜிப்பது என்று உங்கள் மனதை சில நேரங்கள் அதுக்குன்னு ஒழுக்குங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மற்றபடி தொழில் வியாபாரம் 5ல் சுக்கிரன் லக்ஷ்மி ஸ்தானத்தில், லக்ஷ்மிக்கு அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான், பிரித்த சுக்கிர பகவான். ஸோ லக்ஷ்மிக்கு பிரித்த சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது யோகம். 5ல் சுக்கிரன் 7ல் குரு ஒரு ஜாதகத்தில் அமர்ந்தாலே அவங்களாம் பெரிய ஆள். அப்படி பார்க்கும்போது இப்போ கோச்சாரிலே இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பாக இருக்கும். வருமானம் பல வகையில் இருக்கும். இருப்பினும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளலாம். உத்தியோகம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சனி சூரியன் சேர்க்க யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. மேலதிகாரிகள் நிறைய எதிர்பார்ப்பாங்க, சில பொறுப்புகளை கொடுப்பாங்க. உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கும். லீவை போடுவீங்க. ஆனால் அந்த வேலையை யார் செய்வா? உங்கள் வேலையாச்சு. அப்போ அதனால் பிரச்சனைகள் வரும். எனவே நல்ல ஒரு மன உறுதியோடு ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவதும் நல்லது. இந்த கவனத்தை வச்சுக்கங்க. ஆகையால் இந்த நேரத்தில் உங்களுடைய செயல்களும் சிறப்பாக இருக்க ஆரோக்கியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு வல்லமையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பம் சிறப்பாக இருக்கின்றது. 7ல் குரு அற்புதமாக இருக்கின்றார். ஆகையால் கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், காதல் நல்லா இருக்கும். உறவுகள், குழந்தைகள், மகிழ்ச்சி எல்லாம். 5ல் சுக்கிரன் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். அவங்க கல்வியிலும் சிறப்பான ஒரு, ஏன்னா இப்போ தேர்வெல்லாம் வருது. எனவே கிட்ட இருக்கிறதுனால அவங்களுடைய கல்வியிலும் மேன்மை இருக்குது என்று பலமாக இருக்கு. ஆரோக்கியம், அக்கறை, எச்சரிக்கை. மற்றபடி இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜ மந்திரம் நங். ஓம் நங் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். குலதெய்வம், பித்ருக்கள், குருமார்கள் எல்லாம் வணங்கிவிட்டு இந்த மந்திரத்தை காலையிலே
அல்லது அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே சொல்வது மிக மிக சிறப்பை தரும். குறைந்தபட்சம் ஒரு 12 முறை, அதிகபட்சம் 36 முறை சொல்லுங்கள். வெற்றிகள் அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நலம் பெருக வளம் பெருக. மகர ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் எப்படி இருக்கும்? மகர ராசி சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் லக்கி குபேரனா நிச்சயம். காரணம், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசியாதிபதியான சனி சூரியன் பலமாக இருக்கின்றார்கள். 2ஆம் தேதி செவ்வாயும் வருகிறார். அது மிகவும் பலமான ஒரு அமைப்பு. 4 சுக்கிரன் யோகமாக இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் இவ்வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் திங்கள் செவ்வாய் அப்புறம் புதன் மதியம் வரை இருக்கும். ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை திங்கள் செவ்வாய் உங்களுக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறது. அந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையும் நிதானம் பொறுமையும் காட்ட வேண்டும். அன்புக்குரியவுடன் கொஞ்சம் அன்பை காட்டுங்கள். ஏன்னா ராசிக்கு 7க்குரிய 8 அட்டமத்தில் இருப்பது பாதிப்பை கொடுக்கும். இருந்தாலும் பெரிய பாதிப்பில் பெரிய முதலீடுகளை நடத்த தவறுகள். மற்றபடி 3ல் அமர்ந்திருக்கின்ற சனி சூரியன் 2ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பலமாக இருக்கின்ற அந்த யோகம் தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக எதிரொலிக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். அரசாங்கத்திடம் ஆதரவு இருக்கும். ஊழியர்களிடம் நல்ல உழைப்பு இருக்கும். ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். பல வகையில் உங்களுக்கான நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். முயற்சிகளிலே பயம் இருக்காது. இன்று தெளிவான முடிவுகளில் இருக்கக்கூடிய வல்லமையும் திறமையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் திறன் இருக்கும். எனவே வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு, மேலதிகாரி நல்ல மதிப்பு, செல்வாக்கு. மேலும் நீங்கள் லேபர் யூனியன் போன்றவற்றில் இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பெரிய பொறுப்புகள். இந்த உத்தியோகத்தில் இந்த வாரம் உங்களுக்கான செல்வாக்கு உயரக்கூடிய பலமான வாரமாக அமைந்திருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம், கணவன் மனைவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இதெல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பலம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுக்கின்ற எந்த ஒரு செயலிலும் மகர ராசிக்கு மகத்தான வெற்றிகள் இருக்கின்றது. உத்திராடமாக இருக்கட்டும், திருவோணமாக இருக்கட்டும், அவிட்டமாக இருக்கட்டும், இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிக சாதகமான வாரம். நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் நங். ஓம் நங். பித்ருக்கள், குலதெய்வம், குருமார்கள், பித்தர்மார்கள் எல்லாம் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 8 அதிகபட்சம் 26 இந்த மந்திரத்தை கூறுங்கள். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகள் உறுதியாக இருக்கின்றது. சுதர்சன சுப்பிரபாதத்தை கேளுங்கள். மிகவும் சிறப்பான நன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக வளம் பெறுக. கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யபடி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கிறது கும்பராசி சகோதர சகோதரிக்கு? லக்கி குபேர் நீங்களா? இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. வேலன் வெள்ளி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாள் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டுங்கள். மற்றதை பார்க்கின்ற பொழுதும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன், குரு 5லிருந்து ராசியை பார்க்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் சாதகம். சனி 2ல் இருக்காரே, 7 சனி நடந்துட்டுருக்கே. 2ல் சனி இருக்கும். சனியோடு ஒரு கிரகம் சேர்க்கை விட்டால் பாதிப்பு இல்லை. சூரியன் சேர்ந்திருக்கார். செவ்வாய் 2ஆம் தேதி போய் சேர்றார். அதனால் சனியால் பாதிப்பு இல்லை.
சூரியனாலும் பாதிப்பில்லை, செவ்வாயாலும் பாதிப்பில்லை. ஆம், நல்லதுதான். ஆனால் வார்த்தையிலே மிகவும் நிதானம் வேண்டும். தேவையில்லாத பேச்சை கொடுத்து தேவையில்லாத வம்பை நம்மளுடைய வார்த்தையாலேயே விலைக்கு வாங்கிடுவோம். காசு கொடுத்து வாங்கினா கூட சந்தோஷங்க. வார்த்தையில் ஒரு வம்பை வாங்கிக்கிட்டு அது சந்தோஷமா? எதுக்கிட்டா பேசணும்? ஏண்டா இந்த வம்பை வாங்கணும்? இது எதிரொலிக்கும் குடும்பத்தில், உறவுகளிடம், நண்பர்களிடம், தொழில் வியாபார உத்தியோகத்திலும் எதிரொலிக்கும். அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தில் பொருளாதார லாபம் நன்றாக இருக்கிறது. பொருளாதார லாபம் மிக சிறப்பாக இருக்கிறது. வருமானம் நல்லா இருக்குங்க. ஆனால் வம்பை குத்து வாங்கிக்காதீங்க. வார்த்தையில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு கட்டுக்குள் வைத்துங்க. இப்போ உங்களுக்கு எது தெரியுங்களா? பெரிய ஆயுதம் மௌனம். மௌனம் ஒரு சிறந்த ஆயுதம். இது கவனத்தில் வச்சுங்க. ஆனால் வருமானம்லாம் நல்லா இருக்குங்க. எல்லாம் கவலைப்படாதீங்க. இப்போலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ராகு கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை, குரு பார்க்குறார். அதனால் ஒன்றும் பிரச்சனை, ராகு கூட புதன் இருக்க வரைக்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த வார்த்தையில் விட்டு வம்பை கொடுத்து வேலைக்கு வாங்கிக்கிறாங்க. அதுதான் முக்கியம். இது உத்தியோகம். நான் தொழில் வியாபாரத்தை கூட பரவாயில்ல, உன் வேலை, உன் தொழில், நீ தாண்டா எஜமா அப்படின்னு. உத்தியோகம் உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருப்பார், அவரு தானே வம்பளிப்பீங்க, அவர்கிட்ட தானே சண்டைக்கு போவீங்க. அப்போ தானே வம்பு வரும். அப்போ என்ன பண்ணுவார்? அவர் ஃபயர் பண்ணுவார். வேறு என்ன பண்ணுவார்? அவருக்கு தெரிஞ்ச பவர் அதானே. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வேலை எதிர்பார்த்து கொண்டுக்கலாம், நல்ல வேலையே கிடைக்கும். குடும்பம் சொல்லவே வேண்டாம். நான் தொழில் வியாபார உத்தியோகம் அது பகல், இது இரவு. அதனால் வீட்டில் போனால் கூட அமைதி காட்டுங்க. குழந்தைகள்ட்டையும் பாசத்தை அது குழந்தைங்க அஞ்சலுக்கு இருக்குனால பிரச்சனை இல்லை. கணவன் மனைவி உறவு தான் கொஞ்சம் இது. சந்திராஷ்டம நாளில் ரொம்ப கவனம் வேண்டும். ஆரோக்கியம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. மற்றபடி இந்த சொன்னது தான். நீங்களே மன உளைச்சல் ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு சொல் பீஜ மந்திரம் நங் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஓம் நங். உங்களுடைய குலதெய்வம், பித்ருக்கள், அப்புறம் குருமார்கள், சித்தர்மார்கள்லாம் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் 8 முறை, அதிகபட்சம் ஒரு 26 முறை, 8 வரா மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்டதை சொல்லுங்கள். நிச்சயம் அன்று நாள் முழுவதும் நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மீனராசி சகோதர சகோதரர்கள், இவ்வாரம் எப்படி இருக்கும்? லக்கி குபரின் அருள் இருக்கிறதா? ராசிக்கு 2 சுக்கிரன் யோகமாக இருக்கார். இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்குது. சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அது கொஞ்சம் அந்த நாளில் கொஞ்சம் சனி, அதுக்கப்புறம் இந்த வாரம் சனிக்கிழமை, வர சனிக்கிழமை சந்திராஷ்டமம், அதாவது 4ஆம் தேதி சந்திராஷ்டமம், ஏப்ரல் 4. மற்றபடி இந்த வாரத்தில் ஜென்ம சனி நடந்து கொண்டு இருந்தாலும் சனியோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. சனியோடு சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கார், பாதிப்பில்லை. 2ஆம் தேதி செவ்வாய் வரார். செவ்வாயும் சனியோடு செவ்வாய் சேரும், சனியாலும் பாதிப்பில்லை. செவ்வாயோடு ஏதாவது கிரகம் சென்றால் பாதிப்பில்லை. இதெல்லாம் கோச்சார வேதைங்க. ஆனால் 3 பேருக்கும் ஆகவே ஆகாது. சனிக்கு செவ்வாயும் ஆகவே ஆகாது. சூரியனுக்கு சனி மொத்தத்தில் ஆகாது. சூரியனோட புள்ள தான் சனி. அப்பம் புள்ள ஜென்ம பகை. 3 பேருக்கும் யுத்தம் நடக்கும். ராஜா யாரு? சூரியன். செவ்வாய் வர தளபதி. நீ பெரியாளா, நான் பெரியாளா அப்படிங்கிற ஒரே ராசியில் சேரும்பொழுது இந்த இக்கட்டான நிலை மீன ராசிக்கு ஏற்படுது. என்னடா இது, எங்கே போனாலும் முட்டுறாங்க. ஒரு பக்கம் ஆடு முட்டுதுன்னு சரி, ஆடுதான்னு பார்த்தா ஒரு பக்கம் சிங்கம், ஒரு சிங்கம் தான் பார்த்தா புலி அப்படின்னு உங்கள் ரவுண்டு கட்டி எல்லாம் உங்கள் முன்னாலேயே நிற்கிறாங்க. யுத்தம் உங்கள் ராசியில் மிகப்பெரிய யுத்தம் நடக்குது. மீன ராசிக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். சரி, பார்த்துக்கலாம் தான் அப்படின்னு நான் ராசி அதிபதி 4 இருக்கேன்.
குரு ராசி எங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாரா? அது ஜூனில் தான் சப்போர்ட் பண்ணாங்க. எப்படி ஒரே நேரத்தில் உங்களுக்கு யார் தான் இப்போ சப்போர்ட் பண்ணுறா? கேது தாங்க சப்போர்ட் பண்ணுறா. எங்கெல்லாம் பாருங்களேன், ஒரு கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குன்னா அந்த கிரகத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். அந்த கிரகத்தை நம்ம கெட்டியாக பிடிக்கும் பொழுது அந்த கிரகத்துடைய பலம் நம் மனது முழுவதுமல்ல, உடலில் இருக்கிற 72,000 நாடி நரம்புகளும் வியாபித்திருக்கும். அப்போ என்ன செய்யணும்? சுக்கிரன் 2ல் இருக்காரே, ஜென்ம குரு, உங்கள் ராசிக்கு குரு கதிவி ஜென்ம பகையே அவர் தானே, அவர் அசுர குரு இல்லையா? சுக்கிரன் எல்லாம் விட்டுருங்க, கேது 6ல் சிம்ம கேது. அப்போ சூரியன், கணபதி. அப்போ ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் கணபதி ஆலயம் போங்க. டெய்லி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓம் அக்ரதுண்டாய ஹும் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். செல்வ கணபதியும் அப்போ சுக்கிரனும் பலமாவார். செல்வ கணபதியை வணங்குங்கள். இதெல்லாம் செய்வது உங்களுடைய அனுமன் சாலிசா. நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், அனுமன் சாலிசா கேட்கணும், அனுமன் சாலிசா கேட்கணும். அது இப்பயும் சொல்கிறேன், திரும்பவும் பதிவிடுகின்றேன். அனுமன் சாலிசாவை கேளுங்கள், கணபதி ஆலயம் செல்லுங்கள். தொழில் வியாபாரம், தொழில் வியாபாரம் 10க்குரிய குரு 10 பார்க்குற வருமானம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த வாரம் வருமானம்லாம் உங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் செலவு தான் கண்மூடித்தனமாக இருக்கும். குழப்பம், மனதிலே குழப்பம். தொழில் வியாபாரத்தில் போய் சாவிலாம் கையில் எடுத்துருவீங்க, ஆனால் கிளம்ப மாட்டீங்க. எடுத்துட்டீங்க சாவி, போங்கன்னா நான் போகிறேன் அப்படின்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நேரத்தை டிலேட் பண்ணுவீங்களோ அதை டிலேட் பண்ணுற மாதிரி மனசோர்வுகள் இருக்கும். ஆகையால் வருமானம் நல்லா இருக்குங்க, வேலையை போய் நேராக போய் கடையை தரங்க, அது மட்டும் செஞ்சுட்டு வாங்க. உத்தியோகம், வேலைக்கே போக மாட்டீங்க, அடிக்கே லீவ் போடுவீங்க, கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவீங்க. இப்பயோ சமாளிப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க. ஏன் சமாளிக்கிறாங்கன்னா அதுதான் மீன ராசிக்குரிய அந்த அன்பை காட்டக்கூடிய ஒரு ராசி. குருவோடைய ராசினாலே அது அன்பை காட்டும். தனுசு போராட்ட குணம், மீனம் அப்படி இல்லை, குழந்த மாதிரி. ஆனாலும் வேலையில் லீவ் போட்டால் எத்தனை நாள் தான் பொறுத்துப்பாங்க. கொஞ்சம் வேலையில் போகிறதுக்கு சுறுசுறுப்பை காட்டுது. சனியோடைய சோம்பேறித்தனம் உங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சூரியன் வேறு இப்போ சேர்ந்து செவ்வாயும் சேர்ந்து உடல்நலத்திலும் ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை காட்ட வேண்டும். ஆரோக்கியம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது ரொம்ப கவனம் வேண்டும். மற்றபடி குடும்பத்தில் கணவன் மனைவிலாம் பரவாயில்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்கள் பண்ணுற இந்த மாதிரி சேட்டத்தனெல்லாம் அவங்களுக்கு எங்கே ஏற்றுக்கும்? நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து பெண்ணாக இருந்தால் அவங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பெண் ராசி நீங்கள் இருக்கிறது. ஆக அந்த நிலைகள் கொஞ்சம் அந்த மாதிரியான உறவுகளிடம் சிரமங்கள் சிக்கல்கள் இருக்கும். இருந்தாலும் உறவுகளிடம் அன்பை காட்டக்கூடியவர்கள் நீங்களும் அவர்களும் உன் மீது அன்பை காட்டுவார். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் ஓரளவுக்கு சாதகம் 6, 7ன்னு வரார். 5லேருந்து ஆட்சியாக தோன்றார். 8ல் வந்து சந்திராஷ்டமம் சனிக்கிழமை தான் சொன்னேன். ஞாயிறுலேருந்து வெள்ளி வர உங்களுக்கு நல்லா இருக்கார் சந்திரன். இது ஒரு சாதகமான விஷயம். இந்த வாரத்தை பொறுத்தவரை சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜ மந்திரம் நங். ஓம் நங் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். மேலும் சுதர்சன சுப்பிரபாதத்தை கேளுங்கள். சுதர்சன சுப்பிரபாதம், வேல்மாறல், அனுமன் சாலிசா கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தாங்க ஆகணும். காலையில் ஒரு 6.5 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கி ஆகணும். அது கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் முன்னால் ஏன்றுக்கிட்டு அதை கேட்குறது நல்லது. காலையில் அனுமன் சாலிசாவை கேட்டுருங்க. அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். நம்ம எப்படி ஒரு செல்ஃபோனை பேட்டரி சார்ஜ் வைக்கிறோமோ அது மாதிரி நம்ம மனசுக்கு ஒரு சார்ஜை கொடுக்கறது உங்களுக்கு. இப்போ அனுமன் சாலிசா கேட்பது கவசம். அனுமன் சாலிசான அனுமன் கவசம். அந்த கவசத்தை வைத்துக்கொண்டு வெளியே செல்கின்ற பொழுது வெற்றிகள் உங்களுக்கு வரும். எதிரிகளுடைய ஆதிக்கம் தொல்லைகள் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமைகள் அனுமனால் அந்த அருளால் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் இருக்கின்றது. எனவே இந்த வாரம் நங் என்கின்ற மந்திரம், ஓம் நங் என்கின்ற மந்திரத்தையும் அனுமன் சாலிசாவும் வேல்மாறலையும் கேட்பது வெற்றிகள் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். சில சிரமங்களை சந்தித்தாலும் நீங்கள் ஜென்ம சனி இருக்கிற இந்த சூழ்நிலையிலே குரு பயிற்சி வரை கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருங்க. வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2026 முதல் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டும். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதி உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இப்பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஷேர் செய்யும்படி அன்பும் கேட்டுக்கொள்கிறேன்.
நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார பலனில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், யோகங்கள், வெற்றிகள் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.